வணக்கம். இன்றைக்கு நான் விமலா கிச்சன்லேருந்து உங்களுக்காக கொண்டக்கடலை சுண்டல் செய்து காட்ட போகிறேன். கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். அதற்கு முதல்ல எனது விமலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறேன். இந்த உடம்புக்கு இந்த கொண்டக்கடலை எப்படி நல்லது என்ற பயனையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஓகே, இந்த நான் 1 கிலோ கடலை எடுத்து இருக்கிறேன். இந்த பாருங்கள், முதல்ல எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் அதோட தயாரிப்பு தினம், அதோட முடிவு தேதி எல்லாம் பார்த்து செக் பண்ணித்தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு தொடங்கணும். இந்த போட்டிருக்குது 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2020 தயாரித்தது, 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2021 இதோட தயாரிப்பு முடியுது. ஓகே, நான் இதற்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த கடலையை நான் 8 மணி நேரம் ஊற விட போகிறேன். 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டால் தான் இந்த கடலை அவிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் உடனே ஊற போட்டு உடனே அவிச்சு சாப்பிட இயலாது. அதற்கு முதல்லையே 8 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து சமைக்கிற விதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்றதால உங்களோட உடம்புக்கு பயன்பாடு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கொண்டக்கடலையை வேக வைத்து சாப்பிட்றதால எங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்காது, இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும், அதோட கொலஸ்ட்ரால் இருக்காது. நீங்கள் கூடுதலான ஆட்கள் இதை அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ப்ரெஷர், சுகர் எதுவுமே இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றதால எங்களுக்கு வராது. உங்களோட குழந்தைகளுக்கு வர்ற மலச்சிக்கல், என் பெரியவங்களுக்கு கூட மலச்சிக்கல் இருக்குது, செரிமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த கொண்டக்கடலையை அவிச்சு சாப்பிட்றதால நிறைய பயன்பாடுகள் இருக்குது. இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. இதில் எங்களுக்கு தேவையான புரதம், கார்போஹைட்ரேட்டு, கால்சியம், நார்ச்சத்துக்கள் எல்லாமே இந்த கொண்டக்கடலையில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, இந்த பாருங்கள், 8 மணித்தியாலம் ஊற வச்சு நான் அதை 2 தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இதில் இருக்கிற சொத்த கடலையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இதை அவிக்கிற முறையை பார்ப்போம். ஓகே, இதை நாங்கள் ஒரு 45-50 நிமிஷத்துக்குள்ளே இதை நாங்கள் நல்லா அவிய வச்சு எடுக்கணும். அவிய போடும்போதே நாங்கள் உப்பு போடக்கூடாது, இடையில் உப்பு போட்டு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வடித்து எடுத்தாச்சு. குளிர் தண்ணியில் அதை கொஞ்சம் அலசி எடுத்துக்கொள்ளுங்க. எப்போ எந்த சூடான பொருட்களையும் வடித்து எடுத்தாலும், அவிச்சு வடித்து எடுத்தாலும் கொஞ்சம் குளிர் தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. அது நல்லா. ஓகே, நாங்கள் வடித்து குளிர் தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்களா, நல்லா அவிஞ்சிட்டு கடலை ஒரு 50 நிமிஷம் போதும். 45-50 நிமிஷத்துக்குள்ளே வடித்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் தாளித்து சுவையாக சாப்பிட்ற முறையை காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு வெள்ளைப்பூடு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து பொரியணும், அதுதான் உடம்புக்கு நல்லம். ஓகே, இப்போ நான் வெங்காயம் ஒரு 150 கிராம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு தாளித்து இதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து கொள்வோம். பெருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதையும் சேர்த்து தாளித்து கொள்வோம். இந்த விமலா கிச்சனில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்க, நன்றி நண்பர்களே. இந்த பாருங்கள், கொஞ்சம் கட்டர் தூள், மிளகாய் நறுவல் புருவலாக இடித்த தூள், கட்டர் தூளையும் நாங்கள் இந்த பொரிஞ்சு தாளித்து கொண்டிருக்க தான் போடணும். ஓகே, கொஞ்சம் சோஸ் விடுவோம், தக்காளி சோஸ். எல்லாத்தையும் போட்டு கிளந்து, இப்போ பாருங்கள், நாங்கள் கடலையும் போட்டு கிளந்து விட்டுட்டோம். பார்த்திங்களா, நல்லா பார்க்க வடிவாகவும் பார்க்க கடலை பார்க்கலையே ஆசையாக இருக்குது. வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொமெண்டில் போடுங்க. அதோடு உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி
தேங்காய் சொட்டு மாங்காயும் சேர்க்க போகிறேன். இந்த பாருங்க, ஒரு பாதி தேங்காய் எடுத்து அதை சின்ன 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 துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் நான் இந்த கடலையோடு சேர்க்க போகிறேன். இதை பார்க்கையிலேயே எனக்கு வாய் ஊறுது. என்னென்னு சொன்னால், நாங்கள் சின்ன பிள்ளையில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் தேங்காய் மாங்காய் சுண்டல், தேங்காய் மாங்காய் கொண்டக்கடலை சுண்டல். இந்த பாருங்க, நான் மாங்காய் ஒரு துண்டு வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த மாங்காயையும் இந்த கொண்டக்கடலைக்குள்ள போட்டு பிரட்ட போகிறேன். எல்லாத்தையும் பிரட்டிட்டு இந்த கொண்டக்கடலை சுண்டலை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு விமலா கிச்சனில் கொமெண்டில் போடுங்க, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த கொண்டக்கடலை சுண்டலை சாப்பிட்டு நிறைய பயன்பெறுங்க நண்பர்களே. உங்களோட பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுங்க. வீட்டில் இந்த கொண்டக்கடலையை தினந்தோறும் சாப்பிட்றதால நீங்கள் பெரிதும் நன்மை அடைவீங்க. உழைக்கிறவங்க இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றதால நிறைய பயன் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகளுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லை, உங்களோட தேங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சத்தும் இந்த கொண்டக்கடலை நாங்கள் சாப்பிட்றதால எங்களுக்கு கிடைக்கும். இந்த இரவில் கொண்டக்கடலையை ஊற வச்சு விடிய அந்த கொண்டக்கடலையை பச்சையாகவே சப்பி சாப்பிட்டு இந்த தண்ணியை குடித்தா உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கூட கிடைக்கும். வீட்டை சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.